ஓகே. அப்ப எல்லாமே டேனா மாத்துறீங்க. அப்படிதான் சொல்ல வர்றீங்க? சரி. சரி. இப்ப நம்மளுக்கு டேன் அண்ட் காட் 2மே இருக்குது. சரி நீங்க சொன்ன மாரியே பண்ணலாம். அப்ப என்ன பண்ணலாம்? இங்க டேன் ஏ இருக்குது. அதனால இத மட்டும் நான் என்ன பண்றேன், ஒரே நிமிஷம் பாருங்க. 1 மைனஸ் டேன் ஏ பண்ணிட்டேன். கரெக்ட்டுங்களா? 1 டிவைடட் பை டேன் ஏ கரெக்ட்டுங்களா? 1 டிவைடட் பை டேன் ஏ கரெக்ட்டாம்மா? பிளஸ் ஓகேங்க சார். காட் ஏ டிவைடட் பை 1 மைனஸ் டேன் ஏ. இது யாரு? எல்ஹெச்எஸ். எல்ஹெச்எஸ் எடுத்து பண்ண போறோம். ட்ரை பண்ணி பார்ப்போம். வருதான்னு பார்ப்போம். இப்ப ஓகே சார். எல்சிஎம் எடுங்க. அப்புறம் பண்ணிக்கலாம். எல்சிஎம் எடுத்துக்க என்ன கிடைக்கும்? tan A எல்சிஎம் எடுத்தா என்ன கிடைக்கும்? tan A மைனஸ் 1 கரெக்டாம்மா? ஓகேங்க சார். பை tan A. டிவைடட் பை tan A கரெக்ட்டுங்களா? டிவைடட் பை tan A சரி. பிளஸ் cot A டிவைடட் பை 1 மைனஸ் tan A. இப்ப என்ன பிரச்சனைனா இந்த tan A ங்கிறது மேல போயிடும். கரெக்ட்டுங்களா? சரி. அப்ப என்ன கிடைக்குது? tan ஸ்கொயர் A பை tan A மைனஸ் 1 பிளஸ் ஓகேங்க சார். cot A divided by 1 minus tan A. ஆமாங்க சார். இப்ப அடுத்த ஒர்க் என்ன நடக்குது அப்படின்னா, இங்க பாருங்க. இது tan A minus 1 இது வந்து 1 minus tan A. அப்ப நம்ம ஆமாங்க சார். இத எப்படி எழுதலாம்? A minus B equal to minus B minus A எழுதலாம். மைனஸ் ஆஃப் B minus A எழுதலாம். கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். அப்ப அந்த கான்செப்ட் அப்ளை பண்றாங்க. ம், சார் ரெண்டுக்கு எல்சிஎம் வந்து எடுக்க போறேன். அதாவது 2 சேம் டேம் தான். பிட்வீன் இந்த பிளஸ் வந்து நான் மைனஸா மாத்துறேன். எதனாலனா இத வந்து tan A மைனஸ் 1ன்னு மாத்துறேன். ஏன்னா ரெண்டோட ஓகே எல்சிஎம் டேம் சேமா வருதுங்க. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. ரெண்டோட எல்சிஎம் டேம் சேமா வருது. இது என்ன ஓகே மாத்திடலாமா? ஓகேங்க சார். அப்ப என்னாச்சு? tan A மைனஸ் 1 இங்க என்ன கிடைக்கும்? tan ஸ்கொயர் A மைனஸ் cot A. கரெக்டாமா? ஓகேங்க சார். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சதுங்களா? ஓகேங்க சார். இப்போ என்ன ஆச்சுன்னா tan ஸ்கொயர் A இந்த cot A again என்ன பண்றேன்? 1 by tan A டிவைடட் பை இது என்ன கிடைக்கும்? tan A மைனஸ் 1 சரிங்களா? திரும்ப எல்சிஎம் எடுங்க. திரும்ப எல்சிஎம் எடுத்தா என்ன கிடைக்கும்? tan cube A மைனஸ் 1 divided by tan A overall divided by tan A minus 1. இந்த ஸ்டெப் வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க இல்லைங்க சார். எல்சிஎம் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் எல்சிஎம் எடுத்துக்கிறேன். tan A மைனஸ் 1 பை tan A. ஓகேங்க சார். சரி இப்போ அந்த tan A கீழே கொண்டு வாங்க. அந்த இதை நியூமரேட்டர் என்ன ஆகுதுன்னா நல்லா பார்த்துங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். இதை போட்டால் தான் ஆன்சரே கிடைக்கும். tan cube A மைனஸ் 1 வந்து 1 cube மாத்துறேன். டிவைடட் பை tan A கீழே வந்துருச்சு. ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு டேம் இருக்குது. tan A மைனஸ் 1. ஓகே ஒரு ஃபார்முலா. என்ன ஃபார்முலானா A கியூப் மைனஸ் B கியூப் ஃபார்முலா. என்னோட ஃபார்முலா A மைனஸ் B இன்ட்டு A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் பிளஸ் AB பிளஸ் AB இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? ஓகே சார். ஃபார்முலா மெமரி பண்ணிக்கங்க. இந்த ஃபார்முலா தெரிஞ்சா இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆகும். சரி. ஓகே சார். என்ன ஆகும்? அப்படின்னா tan கியூப் இல்ல அதுதான் tan கியூப் 1 கியூப் இது ரைட் லெஃப்ட் சைடு. இது ரைட் சைடு ஓகே. ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. ரைட் சைடு சொல்லுங்க. tan A மைனஸ் 1 இன்ட்டு tan ஸ்கொயர் A பிளஸ் 1 பிளஸ் tan A. வெரி குட் பிளஸ் tan கரெக்ட். டிவைடட் பை என்ன கிடைக்குது? tan ஸ்கொயர் A இல்ல tan A உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். tan A மைனஸ் 1 இன்ட்டு tan A கரெக்ட்டுங்களா? ஓகேங்க சார். இப்போ என்ன ஆகும்? tan A மைனஸ் 1 tan A மைனஸ் 1 கரெக்ட். கரெக்ட்டுங்களா? ஓகேங்க சார். புரியலன்னு கேட்டுக்குமா? ஓகேங்க சார். tan ஸ்கொயர் A பிளஸ் 1 பிளஸ் tan A டிவைடட் பை tan A கரெக்டாமா? ஓகேங்க சார். இப்போ என்ன பண்ண போறோம்? செப்பரேட்டா tan A டிவைட் பண்ணுங்க. அப்ப என்ன ஆகும்? tan ஸ்கொயர் A divided by tan A plus 1 by tan A plus
tan A by tan A. இப்போ என்னாச்சு ஒரு tan ஸ்கொயர் கட் ஆயிடுச்சு 1 by tan tan A. tan கட் ஆயிடுச்சு அப்போ என்ன வருது பாருங்க tan A Yeah. plus cot A plus Plus 1. அப்போ ரீப்ளேஸ் பண்ணிடுங்க 1 plus tan A plus cot A இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கோங்க அப்போ இதுதான் வந்து நம்மளுடைய ஆர்டர். Okay, sir. அப்போ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்ன காட்டை வந்து அந்த cube. அந்த a cube minus b cubeங்கிற கான்செப்டை வந்து கொஞ்சம் ரீப்ளேஸ்